மாம்பழம்னாலுமே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாம்பழத்த வச்சு நல்ல சாஃப்ட்டான வாயில வச்சதும் அப்படியே சட்டுன்னு கரையக்கூடிய சூப்பரா நல்ல ஒரு சாஃப்ட்டான மேங்கோ லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு குறைஞ்ச இன்கிரீடியன்ட் தான். நம்ம வீட்ல இருக்க இன்கிரீடியன்ட் வச்சு சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். டைம் கூட ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது. இந்த சாஃப்டான மேங்கோ லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் முழுசாக வந்து அதை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே இருக்க அந்த தேங்காயை வந்து நம்ம எடுத்துடலாம், அந்த ஓடெல்லாம் நீக்கிட்டு. இப்போ இந்த தேங்காய்க்கு பின்னாடி இந்த ப்ரௌன் கலர் பார்ட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் அது வந்து நல்லா ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதை கத்தியை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பீல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தேங்காயெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி விடாமல் அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைப்பட்டு வரும். தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பேனில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வந்தால் அந்த தேங்காயை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக வந்து இதை வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இந்த வானொலியில் ஒட்டுற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் வந்து அடி பிடிக்காமல் அதே சமயம் ப்ரௌன் கலருக்கு மாறாத மாதிரி நல்லா கைவிடாமல் இதை வந்து வறுத்துட்டே இருக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா உதிரியாக வர ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து தோலெல்லாம் நம்ம நீக்கிடணும். நல்ல இனிப்பான மாம்பழம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த லட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது மேலே இருக்க இந்த தோல் எல்லாத்தையும் நம்ம நீக்கிடலாம். நீக்கிட்டு அந்த சதைப்பத்தான பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு தேவை. அதை மட்டும் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாம்பழத்தை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலேயுமே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படியே விழுது மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ இந்த அரைச்சி எடுத்து வந்த மாம்பழத்தை இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி வந்து தேங்காய் வறுத்துட்ருக்கோம் இல்லையா, அது நல்லா உதிரியாக வந்துருச்சா என்னன்னு பாருங்கள். அது மேலே வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாம்பழ விழுது வந்து அப்படியே இருக்கட்டும். தேங்காயில் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா லட்டு வந்து சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். ஸோ நல்லா வந்து ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும். அதே சமயம் கலர் மாறக்கூடாது. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். நல்லா தேங்காய் வறுப்பட்ட பிறகு தான் நம்ம பால் பவுடரை வந்து சேர்க்கணும். கடைசி ஸ்டேஜில் தான். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துல நமக்கு வந்து லட்டு வந்து ரெடி ஆகிடும். பால் பவுடர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வறுத்துட்ருக்கக்கூடாது. இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். மாம்பழத்துலேயும் இனிப்பு இருக்கும். ஸோ சர்க்கரை சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் மாம்பழம் சேர்த்துட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சர்க்கரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்தோன்னே நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். பால் பவுடர் சேர்த்தப்போ கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ சர்க்கரையும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாம்பழ விழுது, அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். மாம்பழ விழுது சேர்க்கும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 2 நிமிஷத்துலேயே அது பார்த்திங்கன்னா சரியாகிடும். சர்க்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா, சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாம்பழ விழுதோட சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு இலகுவான பதத்தை கொடுக்கும் இதுக்கு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வரணும் நமக்கு. இது நல்லா சீக்கிரத்திலே ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது நல்லா கெட்டியாகிடும். ரொம்ப நேரம் இதுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் இது கிளறி விடுறதுக்கு சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாம்பழம் வந்து நல்லா குக்காக ஆரம்பித்ததும் நல்லா ஈஸியாக இருக்கும் நமக்கு கிளறி விடுறதுக்கு. இப்போ இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை அவல் லேசாக வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவல் வந்து லேசாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கொரப்பாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இந்த அவல் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இந்த அவலை வந்து நம்ம இந்த மாம்பழம் லட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துடலாம். அது கூட சேர்த்த உடனே நல்லா கெட்டியாகிடும். ரொம்ப நேரம்லாம் இதுக்கு ஆகாது. ஜெல்லி ஃபார்மில் இருக்கக்கூடாது நமக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த அவல் வந்து சேர்த்தாச்சு. இனிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய் பொடியை வந்து சேர்த்துக்கிறேன். நல்ல மணமாக இருக்கும். நல்லா ஒட்டாமல் இந்த லட்டு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் கையால் எடுத்து லட்டு உருட்டுறீங்க அப்படின்னா கையில் பிசுப்பாக ஒட்டுதுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடையாது. சும்மா நீங்கள் இந்த மாதிரி இந்த அவல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து கையால் வந்து இந்த குட்டி லட்டு மாதிரி உருட்டி பாருங்கள். அதில் கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா அதுதான் கரெக்டான பதம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள் வீடியோவில் பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கெட்டியாகிடுச்சு, அதே சமயம் உதிரி உதிரியாக இருக்க மாதிரியும் இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான அளவு. இப்போ பாருங்கள் இதை எடுத்து கொஞ்சமாக ஒரு லட்டு மாதிரி சின்னதாக உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள், கையில் ஒட்டாமல் வரும். அதே சமயம் நெய்யெல்லாம் நம்ம தடவணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கையில் இந்த மாதிரி லட்டு பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா கையிலே நல்லா அந்த நெய் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் கரெக்டான அளவுக்கு. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா லட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிட்லாம். நல்லா ஒரு 2 வீக்ஸு கூட நம்ம வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஆல்ரெடி இந்த தேங்காயை வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயிலேருந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து இந்த லட்டை வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா சைடும் அந்த தேங்காய் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அதுக்கப்புறம். இப்போ இந்த எல்லா லட்டுமே நம்ம நெய் தடவிலாம் பிடிக்கவே இல்லை. பட் அந்த லட்டு வந்து பிடிக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நெய் இருக்க மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ அது தேங்காயோட அந்த சாஃப்ட்னஸ் தான், தேங்காயிலேருந்து அந்த எண்ணெய் பிரியும் இல்லையா, அதுதான் வந்து அந்தளவுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வந்து கொடுத்துருக்கு. நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இந்த லட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கம்ப்ளீட்டாக சூடு குறைஞ்ச பிறகு லட்டு பிடிங்க, நல்ல சாஃப்டான லட்டு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.